பாமுகம் ஃபார் டிவியிலான தமிழ் வானொலியில் உறவுகளின் இணைய வருவது யோகாசன பயிற்சி. தர்ஜினி சண்முகநாதன் அவர்கள் ஆசிரியர் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் பாருங்கள். இனிகளை உற்சாகமான வணக்கம் அனிகா. இனிகளை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டுடியோ பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது இளையோர் யோகா அங்கம் 255 இன்று 25/5/2026 திருவள்ளுவர் ஆண்டு 2057 சமூக ஒருங்கி சேவை மீளவும் வலியுறுத்தும் ஆண்டு 2026 உழைப்பின் மகத்துவம் ஊக்குவிக்கும் சிறப்பு மாதமான வைகாசி மாதமதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் டிவி. இன்றைய குரல் அதிகாரம் 13 அடக்கமுடைமை. குறள் 124. நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது என்ற திருக்குறளின் விளக்கம், வாழ்க்கை நிலை என்றும் மாறுபடாதது. அடங்கினவனுடைய உயர்ச்சி மலையின் உயர்ச்சியினும் மிக பெரியது. வாழ்க்கை நிலை என்றும் மாறுபடாதது. அடங்கியவனுடைய உயர்ச்சி மலையின் உயர்ச்சியினும் மிக பெரிது என்ற திருக்குறளின் விளக்கத்திலும் இன்றைய வாக்காக தாயின் ஆசிக்கு நிகர் எதுவும் இல்லை என்ற வாக்குடன் உங்களுடன் இணைய வருகிறது இளையோர் யோகா அங்கம் 255. உற்சாகமான வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். வணக்கம். எல்லாரும் உற்சாகமா இருப்பீர்கள். தாங்க முடியாது. ஆசிரியர் இருக்கிறார். அது போட வேண்டியதா போயிட்டு வரீங்க. நீ கட்டி விடுவீங்க கிட்ட இருக்கிறபடியால கிட்ட வீடியோல எப்படியாவது நீங்க கிட்ட விட்டுருவீங்க. அப்போ தூரத்துல இருந்து தெரியும் போது அந்த வெள்ள அடுப்பை போட வேண்டும். இப்ப கட்டி விடுவேன். நன்றி நன்றி நன்றி. உற்சாகமா இருப்பீங்கள். நேரடியா ஓடி வந்து இணைஞ்சிருக்கிற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இன்று ஏதாவது கேள்விகள் இருக்குதா கேட்டுக்கொள்ளுங்கள். ஆசனங்கள் பயிற்சிகள் எல்லாம் நிறைய செய்கிறோம். நிறைய சின்ன சின்ன பயிற்சி செய்யறோம். எல்லாத்தையும் நல்ல கவனத்தோட செய்யுங்க. உங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டாம். நீங்க உங்களோட உடம்புல கவனம் எடுத்துக்கொள்ளுங்க, உற்சாகம் எடுத்துக்கொள்ளுங்க, உங்களை கவனிச்சு கொள்ளுங்க. என்ன நீங்க சாப்பிடுறீங்களோ இதை சாப்பிடத்தான் ஒரு கொஞ்சம் தள்ளி நின்று போய் நின்று பார்த்துட்டு சாப்பிடுறது உண்மைக்கு நல்லது. நான் கூட இப்பதான் அதை யோசிச்சு அதை செயல்படுத்துறேன். அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு குவளை தண்ணி குடிக்கிறதும் சரி, என்ன சாப்பாட்டை நான் என்னுடைய முதல் வயிற்றுக்குள்ள போறேன்றதும் சரி, ஒரு குவளை தண்ணீரை நாங்க அப்படி எடுத்துட்டு அதை ஒரு 10 செகண்ட் ஒரு அளவு நினைச்சு போட்டு அந்த தண்ணியை நாங்க உள்ளுக்குள்ள குடிக்கல. அது எங்களுக்கு நிறைய பயன் தரும். அனுபவிச்சு பாருங்க. அத்தனையும் உண்மை. அது உண்மை. அதே நேரம் சாப்பாடும் அவுக்கன எடுத்துக்கொள்ளாம இது எனக்கு தேவையா, நான் இவ்வளத்தையும் சாப்பிடுவேனா, இது பழைய சாப்பாடா புது சாப்பாடா, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கவனம் எடுத்து கூடின அளவு சைவ சாப்பாடு சாப்பிட்றது மிக இலகுவ தரும். வயது போக 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 சில சாப்பாடுகள் எங்களுக்கு பாரத்தை கொண்டு தரும். அப்படி சின்ன சின்ன பயிற்சிகளையும் சின்ன சின்ன உங்களோட அனுபவங்களையும் எனக்கு கூறுங்கோ. அது நிச்சயம் எனக்கும் தேவை. அதை கேட்டு ஒவ்வொன்றையும் கவனம் எடுத்துக்கொள்ளுவோம். நாங்க இப்ப பயிற்சிக்குள்ள போகலாம். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்கள் தானே, அம்மாவின் ஆசி என்ன சொன்னீங்க? தாயின் ஆசிக்கு நிகர் எதுவும் இல்லை. இது நக்கல் தானே. இப்ப உங்களுக்கு உங்களுடைய அம்மா இருக்கிறபடியா அதை சொல்றீங்க. நாங்கள் இல்லாத நாங்கள் எங்க போறது? இல்லையே, இது அம்மா இல்லாதவைக்கும் ஆசை. அவருடைய உயிர் எங்களை பாதுகாப்பு ஆசை எப்பவும் இருக்குதானே எங்களுக்கு. அவர் இறந்தாலும் அவர் படத்துக்கு முன்ன உங்களோட ஆசீர்வாதத்தாங்கன்னா நான் கேட்கறது அப்பவும். நன்றி நன்றி. செல்வி எங்களை அவர் காத்து கொண்டுதான் இருப்பார். எப்படியும் எங்களுக்கு பிடிக்கத்தான் இருப்பார். நான் சும்மா நகைச்சுவையாக ஆரம்பிப்போம். அதே நேரம் எல்லாருமே சொல்லுவீங்க, எந்த கடவுளையும் நாங்க நேர பாக்குறது இல்ல, பார்த்தது இல்ல, அம்மா மட்டும்தான் பார்த்திருக்கிறோம். அந்த அம்மா ஒரு நாளும் எங்களுக்கு கெட்டது நினைக்கவே மாட்டான். என்னைக்கு ஒரு நாளும் இல்ல நினைக்க இல்லையே, திட்டுறாருகளே, நீ அழிஞ்சு போடாண்டு மண்ணை தூவி எப்படி திட்டுனா மாதிரிலாம் பார்த்து அது வந்து வணிக வேறு ஒருவரால சொல்லப்பட வச்சு சொல்லப்படுறோம். இல்ல சொல்ல அப்படியாண்டு இல்ல. இப்ப சில பிள்ளைகளும் வந்து அது 2 பக்கம் இருக்கும். அம்மாவிலும் பிள்ளை இருக்கும் சில வீட்டுல பிள்ளைகள்லையும் இருக்கும். அப்ப அந்த தாய் மனம் எரிஞ்சி சொல்ற வார்த்தை அது அந்த நேரத்துல வாரதான் உண்மையிலே கூடாது அது. ஆனால் அது 2 பக்கத்துலயும் இருக்கு. வெள்ளையும் தவறா இருக்கும், அவளையும் தவறா இருக்கும். அப்ப அந்த 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 கணம் வார வார்த்தை அது உண்மையிலேயே அந்த கணத்துல வந்தாலும் அவர் அந்த அடி மனதுல இருந்தா அந்த வார்த்தை வரையுது. ஏண்டா அந்த மண்ணத்தை நான் பார்த்துருக்குறேன். அப்படியே நீ உண்டையில இருந்து உன்னை தலை முழுகிட்டன்னு சொன்ன அம்மா அப்பாக்களும் இருக்கணும் பிள்ளைகள.
என்ன சொல்லுங்க வாணிகா, அப்படி சொல்றது இருக்கலாம். அதை நாங்க எடுத்துக்கொண்டு வந்து பல தடவை இன்னொரு இடத்துல சொல்லுவோமா இருந்தா தான் அது எங்களுக்குள்ள வரும் வாணிகா. அதை விட்டு விலகி தூர போயிடுவோம் நாங்க. அந்த அந்த அதை நினைக்கிற நேரம் எல்லாம் நாங்க வேறொரு விஷயத்துல ஈடுபடுறது உங்களுடைய அனுபவத்துல நிச்சயம் அது உங்களுக்கு தெரியும். அது அது நாங்க அவை ஒரு தரத்துல தான் சொல்லி இருக்கிறோம். நாங்க அதை 9 பேர்கிட்ட 10 தடவையா சொல்றோம் வாணிகா. அதை வேற பதிவிலையும் வச்சிருக்கிறோம். நாங்கள் அப்படி சொல்றோம்ன்றது திருப்ப திருப்ப சொல்றது என்பது நல்லதில்லை. இல்ல அது திருப்ப திருப்ப நாங்க சொல்றோம் இல்ல ஒரு தெரிஞ்ச வார்த்தையே எங்களுக்கு அவ்வளவுமே சுட்டரிச்சு கொண்டுல இருக்கு. இப்படி பெத்த தாயை எப்படி சொல்லிக்கல மற்றவன் சொல்றதுல என்ன இருக்குன்னு சொல்லி அது வந்து வரிங்க ரொம்ப கஷ்டமான நிலை தான் சரி. ஆனால் அதை விட்டு கொஞ்சம் தள்ளி வர வேணும். சிலருக்கு வரட்டு கௌரவம் இருக்குது. அப்பனுக்கும் அம்மைக்கும் அப்படியான ஆக்களும் இருக்கணும். நாங்க செஞ்சதுண்டா நாங்களும் போக மாட்டோம். பரவாயில்ல பிள்ளைதானே ஒரு தப்பு செய்தா நான் போகணுமென்ட்டு இருக்கிற ஆக்கள் இல்லை. சரியான குறைவு. அது நேரம் பிள்ளைக்கும் அந்த வரட்டு கௌரவம் இருக்குது. அவருக்குள்ள சரி நானே போவான் அண்ணன தம்பியாக்காவோ அப்பாவோ எனக்கு என்ன ரெண்டு தமிழ்லையும் இருக்கிற நகுலவதி அவர்கள் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறார். கிட்ட வாங்க எங்களுக்கு விளங்குது இல்ல நீங்க சொல்றது. விளங்கும். அவர் கழிச்சு கொண்டிருக்கக்குள்ள காய்க்கிறாரு விளங்காது. நகுலவதி இப்ப சொல்லுங்க. அம்மா சொல்லுவா உனக்கு இந்த அளவு இருந்தா நான் அம்மா எனக்கு எவ்வளவு இருக்கும் பேரு அப்படியும் இருக்கிறேன். ஆனா அவர்கள் செய்யறத பொறுத்துத்தான் அந்த அம்மாக்கள் இந்த மனம் கஷ்டப்படுறது. என்ன கஷ்டப்பட்டாலும் அவர்கள் என்ன வார்த்தை உச்சரித்தாலும் அந்த அந்த நாள் இரவு அது காலையில சொல்லி வையுங்க இரவு அவர்கள் தான் மனம் கூட விரந்துவிடும் உங்களை விட எங்களை விட என்றதான் அதுவும் அதான் பேந்து வந்து தடவுற அடிச்சு போட்டு இரவு வந்து எண்ணெய் போட்டு இது சாப்பிட சொல்லி கேட்கறதும் அவதான். அதே மாதிரி நகுலவதி அண்டி ஒவ்வொரு நாள் பயிற்சி எடுக்கிறோம். உங்களுக்கு ஆரம்பத்துல வரைக்கும் கபாத ஆசனம் எது தெரியுமோ மர ஆசனம் என்றது தெரியுமோ பிறையாசனம் சொல்லுங்க தெரியும் இல்ல. ஆனா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கால பொழுது வருது. இன்றைக்கு விட்ட பிள்ளை இன்றைக்கு கொண்டு புதுசா செய்ய போறேன் இதை நான் சரியா செய்ய போறேன்றது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிய வாய்ப்பு. அத மாதிரி அவர்கள் பேசுற சொற்களை கூட நாங்க தாங்குற மாதிரியும் கண்ணீர் வராத மாதிரியும் மாரியக்கா தயாராகி கொள்ளுங்க. அப்படி கவலைப்பட வேண்டாம். அது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையண்டு இல்ல எனக்கு கைஃபீவர் கண்கடிக்குது. நான் அழுகிறீங்களோ தெரியாது. ஆனா சில வார்த்தைகள் தாங்க முடியாது அத நினைக்காதீங்க. நினைக்காம அதை மறந்து உங்களுக்கு தான் நான் நினைக்கலப்பா நடக்கிறது உலகத்துல நடக்கிறது சொல்றேன்னு தவிர நடந்ததை பார்த்தது சொல்றேன்னு தவிர எனக்கு ஹெய்ஃபர் ஆரம்பிச்சிட்டது இந்த வெயிலுக்கு. மற்றபடி நான் கண்கரை இப்ப குறைச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க வேணும்னு முடிவெடுத்துட்டேன். எதுவாக இருந்தாலும் ஐ டோன்ட் கேர்ன்றது போல இன்னும் போயிட்டா சரி விஷயங்கள் இனி முடிவு அப்படி மாறிட வேணும் மணிக்கா. மிக சிறப்பு. அதுதான் உண்மை. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிய நாள் எல்லாவற்றையும் மறந்து அந்த மூச்சு பயிற்சியோட செய்யற நாங்க அந்த பயிற்சிக்குள்ள போக போறோம். நிறைய பயிற்சி சரியான ஆசனம் முன்புக்கு ஒரு அளவு குறைய செய்திருப்போம் கூட சரியான நிலையில செய்யற அளவுக்கு இன்றைக்கு முயற்சி எடுக்க போறோம். கவனமா உதவியோட செய்ய போற நேரம் இது. ஓடி வாங்குவோம். நான் இடத்துக்கு போயிட்டு வீடியோ போட்டுக்கொள்கிறேன். தயாராகி கொள்ளுங்க. வீடியோ போடாதவர் வீடியோ போட்டு நிமிர்ந்திருந்து கண்களை மூடி செய்ய பயிற்சி நேரம் இது. எங்களுக்கான ஒவ்வொரு நாள் காலையும் விடிஞ்சிருக்கு. ஏன் மலரை காணோம். பத்மினி ஆண்டி காணோம். சரி என்ன நடந்தது பத்மினி ஆண்டி நேரத்துக்கு கேட்டு நினைச்சு கொள்வோம். அழகா நிமிர்ந்திருந்து கண்களை மூடி ஆழமான உள்மூச்சு அமைதியான வெளிமூச்சு. தூர வீடியோ வச்சுட்டு நீங்க தூர தள்ளி போய் நின்று செய்யற பயிற்சி. கண்களை மூடி நிமிர்ந்திருந்து உள்மூச்சு வச்சு ஒவ்வொரு நாளும் செய்யற இந்த காலப்பொழுது பயிற்சி எனக்கு அத்தனை அந்த பயிற்சியை செய்ய போறேன். என்னால முடிஞ்சளவுதான் நான் ஈடுபடுறேன். முற்றிலுமா முயற்சி செய்வேன். தொடர்ந்து வார 20 நிமிஷங்கள் நான் செய்யற பயிற்சி என் உடலுக்கானது எனக்கானது சரியா இருக்க வேணும். உங்களுக்கு பிடித்த அறிவுல நீங்க மனதார விரும்பி நீங்க வணங்கிக் கொள்ளலாம். நல்ல அழகா உள்மூச்சும் அமைதியா வெளிமூச்சு எந்த சத்தமும் வழியிலையும் வராதபடி ஆழமா செய்யும்.
அவ்வளவுதான். இந்த பயிற்சி நாங்க செய்யும் போது எவ்வளவு எங்களுக்கு நேரம் இருக்குதோ அந்த நேரம் கூட இது அமைதியா இருந்து செய்யலாம். குடிமளவு வச்சிர ஆசனம், இந்த ஆசனத்துல நிறைய பேரால் இருக்க முடியும், பயிற்சி செய்வோம், அதிலே இருந்து கூட செய்யலாம். அல்லது ஒரு சாய்வா சிவரோட சாய்ஞ்சு கொண்டு நிமித்தம் செய்யலாம். இப்ப நாங்க எப்பவும் போல தொப்புக்கன்னா அதுக்கு முதல் கைகளை ஆட்டி உதறி துள்ளி ஓடி தமிழ் கொஞ்சம் பின்னே தள்ளி இல்லைங்கோ கையை நல்லா விசுக்கி கொள்ளுங்க. கையை ஒரு சுற்று ஒரு சுற்று வேகமா நல்லா துள்ளி குதிச்சு கொள்ளுங்க. ஒரு குனிஞ்சு நல்ல வடிவா நின்று கொள்ளுங்க. நல்லா காலை மடிச்சு கொள்ளுங்க. கீழே உதறி கொள்ளுங்க. காலை பக்கவாட்டு உதருங்க. உண்டை பிடிச்சு கொண்டு நல்லா முன்னுக்கு நீட்டி அதே மாதிரி பின்னுக்கு எவ்வளவு உங்களுக்கு பின்னக்கூடிய முடியும் அவ்வளவு போதும். நல்லா கையை மேலையும் கீழையும் அசைச்சுக்கலாம். இப்ப நாங்க தோப்பேன். ரெடி? கைகளை இறக்கி பிடிச்சு கொண்டு இருந்து எழும்போனும் 6 1 2 3 4 5 6 7 8 9 நிறைவாக 10. சிறப்பு. மீது வயதில் விட்டு மறுபடியும் காலம் அடிச்சு விட்டு உதவி கை மேல கீழே குடியிரம் நிலை. சரி, இப்ப நாங்க காலுக்குரிய பயிற்சி, கைகளுக்கு அதே பயிற்சி. நல்லா நின்று கீழையும் மேலே குனிஞ்சு பார்க்கறது. நாடி நெஞ்சில படணும். அப்படியே அண்ணாந்து பார்க்க. சிறப்பு. அதே மாதிரி வலது பக்கம் பார்க்கறது, இடது பக்கம் கைகளை நிமித்தி நேர வச்சு மாறி மாறி கழுத்தை அசைச்சு அதே மாதிரி வட்டமா சுற்றி நாடி நெஞ்சில பட வேணும். சாதாரண மூச்சு. அதே மாதிரி இடது பக்கமா நல்ல ஆறுதலான ஒரு மூச்சு வழி மூச்சோட நிமிர்ந்து செய்யணும். அதை நிறைவு செய்யறது நல்லா நாடி கீழே கழுத்தை அண்ணாந்து மேல, நாடி கீழே அண்ணாந்து கீழே, நிறைவாக கீழே நல்லா மேல. சிறப்பு. இது கழுத்துக்குரிய பயிற்சி. ஆறுதலா நாங்க ஒவ்வொரு தடவை செய்ய வேண்டிய பயிற்சி. வாழ்த்துக்கள். இப்ப நாங்க கைகளுக்கு நல்லா காலை சேர்த்து வச்சிருக்கிறோம். நிமிர்ந்து நிற்கிறோம். டிஷும் கொடுக்குறோம். நல்லா உடலை ஆட்டி கையை பொத்தி பிடிச்சு கொண்டு நல்லா நீட்டி கொடுக்கிறோம். அப்படி முன்னுக்கு நீட்டுறோம், மடிக்கிறோம், நீட்டுறோம், மடிக்கிறோம், நீட்டுறோம், மடிக்கிறோம். அப்படி கைகளை கொண்டு வந்து தோல் மூட்டுல வைக்கிறோம். தோல் மூட்டுக்குரிய முன்பக்கமான சுற்று. நிமிர்ந்து மூச்சில கவனம் செலுத்தி முன்பக்கமான சுற்று. அதே மாதிரி மற்ற பக்கம் பின்பக்கமா நிமிர்ந்து நிற்கணும். நல்ல பெரிய வட்டம் வரும் கையில. அப்படியே நல்லா நீட்டுறோம். மேல கும்பிடுறோம், கீழே மேல கும்பிடுறோம், கீழே ஒன்றோட ஒன்று சேர்க்கிறோம், கீழே. இப்படி காதோரம் வரும். முன்னுக்கு வராம இப்ப கைகளை நல்லா உதவி விடுறோம். கைவிரல்களுக்குரிய பயிற்சி. ஒன்றோட ஒன்று பற்றுறோம். நிமிர்ந்து மூச்சு ஒவ்வொரு விரலா நிமிர்றோம். அன்போட அழகா ஆறுதலா நிமிர்ந்து சாதாரண மூச்சோட வடிவா கிரீம் ஒன்றை போட்டு பிசைஞ்சு கைகளை 4 அடி தலைக்கையை கடிக்கிறோம். அந்த அடியை அப்படியே நீடிக்கிறோம். தோல் மூட்டு வரையும் நல்லா நிமிர்ந்து. அதே மாதிரி மெட்ட கையிட்டு
நல்ல வடிவா சின்னதா கொஞ்சம் நோம்புறாங்க. அப்படியே கைகளை தாமரை ஆட்டின மாதிரி இருக்கு. ஆடிடும் சிரமம். அப்படியே உதாரி நிறைய செய்யணும். அடி மணிக்கட்டை ஒரு காடிச்சு பக்கவாட்டுக்கு ஒரு காடிச்சு அப்படியே புளிஞ்சு இப்படி மாறி மாறி செய்வோம். தடாசனம் மாதிரி போட்டு பிரட்டி விரல்களை கோர்த்து நீட்டி விடலாம். கைகளை கோர்த்து விரல்களை பிரட்டி சிறப்பு. வாழ்த்துக்கள். இப்ப இடது கை பெருவிரல் வலது கால கொஞ்சம் இடவெளி விட்டுட்டு நிமிந்து நின்று அப்படியே நல்ல வடிவா ஆறுதலா சுற்ற வேண்டும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்த செய்கிற அத்தனை சுற்றையும் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு சரியா செய்யப்படும். நோகடிக்கா சிறப்பு. அப்படியே இடுப்புல கையை கொண்டு வந்து வச்சு இடுப்புக்குரிய பயிற்சி பெரிய வட்டம் என்று சொல்லுவேன். நான் அதை இடுப்புல வச்சு நல்ல வடிவா பெரிய வட்டம் நல்லது பக்கம் நல்ல ஆறுதலாயும் மூச்சிலையும் வச்சு மெலிவா அதே மாதிரி மற்ற பக்கம் நோகடிக்காம சாதாரண மூச்சில நிமிர்ந்து இனி 8 எழுத போற முன்பக்கமாக ஆறுதல். அதே மாதிரி மற்ற பக்கம் 8 பின்பக்கமாக ஒரு 3 தடவை நல்ல வடிவா செய்யும். அந்த 3 அடிக்கதான் செய்வோம். ஆனா வடிவா செய்யும். இப்ப முழங்கால் குறிக்க பயிற்சி. உள்ளங்கைகள் முழங்கால இருக்கிற மாதிரி இருந்து பார்வையை நேர வச்சு ஆறுதலா சாதாரண மூச்சு 3 4 5 6. அதே மற்ற பக்கம் 1 2 3 4 5 6. நடுவில் கொண்டு வச்சு மேல நிமித்தி. இப்ப பாதத்துக்குரிய பயிற்சி நேரம். விரல் புதி விரல் நல்ல விரல் உண்ணி இறங்கி நல்ல அழகா குதிக்கிறோம். விழுந்து போடாம. இப்ப விரல்ல நடக்கிறோம். இந்த விரல்ல நடக்க கையை பின்னுக்கு கட்டிக்கொண்டு விரல்ல நடக்கும். இல்லத்தை கட்டி வைக்கிறது பின்னுக்கு இப்படி கட்டிச்சு விரலோட விரல் கோர்த்துட்டு இப்படி கட்டி அல்லது இப்படி பின்னுக்கு இப்படியும் கட்டலாம். ஆனா விரல்ல நடக்கும். புஜங்கள் நல்ல. இப்ப குதிரை நடக்க போறோம். கைகளை மேல உயர்த்துக்கும். உங்களுக்கு அதை தடாசன நிலை ஞாபகம் இருக்குதானே? அப்படி செய்யும் கொண்டும் குதிரை நடக்கும். இப்ப கைகளை பக்கவாட்டுக்கு வச்சுட்டு பக்க காலை கை பக்கத்துல நிற்கும். இப்படி நாம பறக்கணும். கையை பறந்து 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 தொடையில போட்டு கைகள் விசிக்கப்படும். பக்கவாட்டுக்கு நடக்கும். இப்ப உள்ளுக்கு சவட்டி அது செல்விய வீடு. உள்ளுக்குள்ள சவட்டி நடக்கிறோம். உள்காலுக்கு தான் எங்க காரம் போகுது. ஆனா கைய விசக்கி முதல்ல எப்படி இருந்தாங்க? விரல்ல நடக்கக்குள்ள கையை பின்ன கட்டி ஒரு எண்ணிக்கைக்கு செய்வோம். சிறப்பு. அப்படி செய்துட்டு குதிரை நடக்க தடாசனத்தை செய்து குதிரை நடந்தாங்கள். பக்கவாட்டுக்கு நடக்கக்குள்ள கால கைகளை எப்படி பறக்க வச்சுனாங்க. கால் பாதம் பக்கவாட்டுக்கு நடந்தாங்கள். உள்ளுக்கு நடக்க விசைக்கு. இதுல 2 3 வித பயிற்சிகள் இதுல வருது. கீழே பாதத்துக்கு வருது கைக்கும். நிறைய செய்யறது குதி இடுப்பிலகள் குதி நல்லா குதி மாறி மாத்துக்கள். இப்ப நாங்க நல்லா குனிஞ்சு கொஞ்சம் இடைவெளி விட்டு இருந்து எழும்ப போறோம். ஆனா கைய இப்படி ஆட்டோம். இப்படி வேறாங்க இருக்கிறோம். எழும்புறோம். மேல கீழ் முழங்கால் மெதுவா இருந்து எழும்போம். முடிஞ்சவர்கள் கொஞ்சம் வளைவு வேற இப்படி அது கொஞ்சம் மூச்சுக்கு
சரியா இருக்கும். மூச்சு வளர்ச்சி கொஞ்சம் மேற்கோணம் இளம்போணும், ஒரு கை மேல வரணும், ஒரு கை கீழே. ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், இலகுவா இருக்கும், கலைக்கும். சரியா சில நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். பாருங்க இருந்து கொண்டு இப்படி டிவி பார்க்குற நேரம் இப்படி நீங்க செய்யலாம், சிறப்பா இருக்கும். அது இருந்து மாதிரி. இப்ப காலைக்கு கீழே கையில தர நிற்கிறோம். சாதாரண மூச்சு, அடிவயிற்று பகுதி அங்க தூக்கப்பட்டு அழுத்தப்படும். உங்களுக்கு அது உணர முடியும். எல்லாம் மேல தூக்கி கீழே அப்படியே சின்ன சின்ன கைகளை கொண்டே கொடுத்து பின்கால மடிச்சு பின் கையில பரவும், பின்னைக்கு வச்சிருக்கிற கையில பரவும். நல்லா மூச்சு எடுத்து விட்டு நீண்ட பயிற்சி. 1 2 3 1 2 3 1 2 3 நிறைவா 1 3. வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாங்க செய்ய போற ஆசனம் முட்கட்டாசனத்துல 3 நிலைகளும் செய்ய போறோம். தயாராகி கொள்ளுவோம். சாதாரண மூச்சு, கைகள் நேர பக்கவாத வச்சுட்டு மூச்சு எடுத்து விட்டுட்டு வடிவா முன்னுக்கு நேர கையை நீட்டிட்டு மூச்சை விட்டபடி அப்படியே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா ஆரம்பிட்டு மூச்சு எடுத்துக்கொண்டு கைகளை கீழே. இன்னொரு தடவை நிமிந்து நிற்கிறோம், கால்களை கொஞ்சம் இடைவெளி விட்டுருக்கிறோம், பக்கவாட்டுக்கு வச்சிருக்கிறோம். மூச்சு எடுத்துக்கொண்டு அப்படியே பாவையை நீரை வச்சு கையை முன்னுக்கு நிற்கிறோம். மூச்சை விட்டபடி அப்படியே போய் இருக்கிறோம். முடிந்த 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ மூச்சு எடுத்துக்கொண்டு எழுந்துறோம், கைகளை எழுதும். சிறப்பு. முட்கட்டாசனம் 2வது நிலை. அதுக்கு பக்கவாட்டு கைகளை வச்சுக்கணும். மூச்சு எடுத்து சாதாரணமா விட்டுட்டு அப்படியே கைகளை மேல வச்சு அப்படியே உயர்த்தி அப்படியே கீழே இருக்கிறார். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மெதுவா எழும்பிட்டு கைகள் கீழே. மேல ஒன்றோடு ஒன்று சேர்க்கக்கூடாது. மறுபடியும் கைகள் பக்கத்துல நேரடிக்கிறோம். அப்படியே மேல கையை உயர்த்தி காதோரம் இழுத்து பிடிச்சிட்டு மூச்சை விட்டபடி ஒரு கல்லையில போய் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு எடுத்துக்கொண்டு மெதுவா அழும்பிட்டு கைகளை கீழே. இது உட்கட்டாசனத்துல 2வது நிலை. இப்ப உட்கட்டாசனத்துல 3வது நிலை. கால்கள் அகலமா வச்சுட்டு கைகள் பக்கத்துல அப்படியே ஒன்றோடு ஒன்று சேர்த்துட்டு இருக்கிற நிலையில போய் இருக்க. அப்படியே மூச்சை விட்டுட்டு போறோம். போய் சாதாரண மூச்சுல இருப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா மூச்செடுத்து நம்பிட்டு கைகளை தளர்வாக்கி கொள்ளுங்க. மறுபடியும் இன்னொரு தடவை காலகலமா வச்சிருக்கோம், விடவெளி வச்சு கைகள் பக்கத்துல சாதாரண மூச்சு எடுத்துக்கொண்டு மேல ஒன்றோடு ஒன்று சேர்த்து கொள்றோம். அப்படியே மூச்சை விட்டபடி வெளியில கீழே போயிருக்கிறோம். சாதாரண மூச்சு நிலைக்கு வாரம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்படியே நிமிர்ற காலை மடக்கி ஆறுதலா கீழே கைகளை விடுறோம். சிறப்பு. இப்போ அர்த்தஹடி ஆசனம். கால் அகலமா வச்சிருக்கணும், பாதம் நிலத்துல வடிவா படிஞ்சிருக்கணும்,
சாதாரண மூச்சுல நின்றுட்டு வலது கைய காதோரம் உயர்த்தணும், இடது கைய இடது துடையோட அழுத்தி பிடிக்கணும். அழுத்தி பிடிச்ச துடக்கை பக்கம் அப்படியே சரி. இவ்வளவு தான். 1 2 3 4 5 6 7 8 9 10. நிமிரும் போது மூச்செடுத்தபடி கைகளை தளர்வாக்கி போடும். மெதுவா அதே இடது பக்கம் செய்ய போறோம். வலது கை வலதுடையோட அழுத்தி பிடிக்கணும். இடது கையை நல்லா மேல உயர்த்து முகாதோரம். வலது கை பக்கம் சரியா மூச்சை விட்டபடி சரியும். சாதாரண மூச்சு நிலைக்கு வாங்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்செடுத்துக்கொண்டு நேர கைகளை தளர்த்து கொள்வது. இது அர்த்தகடி ஆசனம். சிறப்பு. இப்போ கோணாசனம். 2 கையையும் ஒரு கையை தூக்கிட்டு விடாம 2 கையையும் சேர்த்து தூக்க போறோம். கால்களை வடிவா சேர்த்து வைங்க. வடிவா கைகளை ஒன்றோடு ஒன்று கொண்டு போய் சேர்த்து காதோரம் இழுத்து பிடிங்க. அப்படியே வலது பக்கம் சரி. 1 2 3 4 5 6 7 8 9 10. நிமிந்து நேர நிமிந்து கீழகை ஆறுதலா கொண்டு போய் ஆறுதலா விடும். சரி, இனிமே மற்ற பக்கம் செய்ய போறோம். கால் சேர்த்து நேர நிக்கிறோம். மூச்சு எடுத்துக்கொண்டு அப்படியே ஒன்றோடு ஒன்று சேர்க்கிறோம். காதோடு கையை சேர்த்து எடுத்து பிடிக்கிறோம். அப்படியே மூச்சு விட்டபடி இடது பக்கம் சரிகிறோம். சாதாரண மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. நிமிந்து நேரவாரம் கைகளை கீழே தளர்த்தி கொள்வோம். வாழ்த்துக்கள். இப்போ வீரபத்ராசனம் என்றால் எது? செல்வியர் செய்தாடுமோ? வீரபத்ராசனம் முதலாவது நிலை. செல்வியந்தி, வீரபத்ராசனம் முதலாவது நிலை. வீரபத்ராசனம். வீரபத்ராசனம் முதலாவது. செய்யப்பா. இல்ல வீரபத்ராசனம். அது நின்றதராசனம் செய்யறீங்க. வீரபத்ராசனம். கால்களை நேரா வைத்து ஒரு காலை இப்படி மற்ற பக்கம் வைத்து இப்படியே சரிகிறது. வீரபத்ராசனம். சரி, அப்ப எல்லாருமா சேர்ந்து செய்வோம். வீரபத்ராசனத்தை செய்து நிறைவு கொண்டு வருவோம். காலை வடிவா நேர அகலமா வையுங்கோ. கைகளை இப்படி நீட்டுங்கோ பக்கத்துக்கு. வலது காலை வலது கை பக்கம் திருப்பிட்டு அப்படியே முழங்கால சரிச்சு கொண்டு போறது வீரபத்ராசனம். பார்வைய கை பக்கம் இருக்கும். வலது கை பக்கம். 1 2 3 4 5 6 7 8 9 10. நேர நிமிந்து காலம் அடக்கிட்டு பாதத்தை நேரம் கொண்டு வந்து துள்ளி நுழைச்சு. இப்ப மற்ற பக்கம் செய்ய போறோம். கால அகலமா வச்சிருக்கிறோம். 2 கைகளையும் பக்கவாட்டுக்கு நீட்டுறோம். இடது கால வலது கை பக்கம் நீட்டுறோம். அப்படியே மெதுவா சரி. உள்ளவந்தான். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே நிமிந்து வாரம் பாதத்தை திருப்புறோம். சரி, மாணவர்கள் திரிகோணாசனம் மூன்றாவது நிலை எப்படி செய்யறேன்னு மட்டும் சொன்னாங்க. கைகளை விரித்து மூன்றாவது அப்படியே கைகளை 2 காலுக்கு நடுவில் நிலத்தோட முட்டணும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அது திரிகோணாசனத்தின் மூன்றாவது நிலை. நகுடோதி அவர்கள் திரிகோணாசனத்தின் முதல் நிலை. மூன்றாவது நிலை கீழே நிலத்துல முதலாவது நிலை. முதலாவது நிலை சும்மா அப்படி வைக்கிற காலத்து கிளீன் பண்ணி. சரி, அவ்வளவுதான். மேல கை போகவன கையை நாங்க பார்க்க வேணும். வாழ்த்துக்கள். தடாசனம். எங்க தமிழ் தடாசனம். தடாசனம்
ஜெயாண்டி உங்களுக்கு தெரியுமா தடாசனம்? தடாசனம் தெரியல. தடாசனம் செல்வியண்டி செய்து நின்ற நிலையில இருந்து கையை கூப்பி செல்வியண்டி செய்து பாப்போம். செல்வியண்டி இருக்க பாப்போம். தடாசனம் எப்படி செய்யும்? தமிழையும் ஜெயாண்டியும் இருக்க பாருங்க. 2 கையிலையும் சேர்த்து கோர்த்துட்டு கால விரல் நுனியில தடாசனம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இப்போ தமிழில் ஏகபாதாசனம் உங்களுக்கு தெரியும். செய்து காட்டுங்க. ஏகபாதாசனம் ஒற்றைக்கால் நிலை. ஏகபாதாசனம் அப்படியே கையை சேர்த்து வாழ்த்துக்கள். அப்ப ஜெயாண்டி சொல்லுங்க, மராசனம் எப்படி வரும்? மராசனம் கைகளை அரவண்டியில இருந்து கைகளை இப்படி விரிச்சு. வாணிமோகன் அவர்கள் தேவியாசனம். வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாங்க தேவியாசனம் செய்து நிறைய செய்ய போறோம். மிக அழகான ஆசனம். ஒரு பெரிய கிடாரம் கொண்டா தூக்கிட்டு போற மாதிரி தான். அதுக்கு வெள்ள மலை என்று சொல்லுவோம். கால அகலமா வச்சிருந்தோம். அரைமண்டிக்கு போக வேணும், அவ்வளவுதான். கைகளை இப்படி நல்ல வடிவா பானா வடிவில வச்சிருந்தோம். இதுல சரிச்சு அப்படியே போய் கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10 நிறைவாக எழும்பி ஆறுதலா கைகளை வருவது. இது தேவியாசனம். நாம பழகின ஆசனங்கள். அதுகளுக்கு இன்னும் இருக்குது, நின்றதென்ற ஆசனம். அது மாதிரி அதை இன்னொரு முறை பார்க்கணும். இப்ப நாங்க பயிற்சிக்கு வர போறோம். கண்களை மூடி நிமிர்ந்திருந்து ஆறுதலா கழுத்தை மடிக்காம முதல்ல கண்ணை மூடி நாங்க செய்யற பயிற்சிகளை செய்துட்டு மேல பார்க்கறது, கீழே பக்கம் பக்கம் வல பக்கமா சுற்றுறது, இடப்பக்கமா விழிகளை சுற்றுறது எல்லாம் செய்துட்டு கண்ணை ஒரு கருக்கி பொழிஞ்சு திறந்துட்டு நோகடிக்காம மெதுவா திறந்துட்டு பின்பு அந்த திறந்த நிலையில மேல பார்த்த கண்கள் வழியில திறந்து கீழே மேல கீழ் மேல கீழே அப்படி அக்கம் வலப்பக்கம் இடப்பக்கம் வலம் இடம் இடம். இனி வலப்பக்கமாக சுற்றி வலப்பக்கத்துல இருந்து வட்டமா ஒரு 5 6 எண்ணிக்கை உங்களோட வேகத்தை பொறுத்து விழிகளை நோகடிக்காம மற்ற பக்கம் சாதாரண மூச்சு உள்ளங்கண் நீர் இருக்கணும். பிறகு உடனே மேல பாக்குறது கீழே மேல கீழே மேல கீழே. அது சிட்டு மூக்கு நேர கட்ட விரல மெல்ல முன்னுக்கு நீட்டி ஒரு 3 எண்ணிக்கைக்கு தலையை அசைக்காம விரல் நுனியிலேயே பார்க்கணும். மூக்குக்கு நேர இருக்கணும், விரல் நுனியில பார்க்கணும். அதே மாதிரி இடது கை கட்ட விரல் அப்படி அசைக்கிறது. பார்வை அங்க வரைக்கும் போகும். அந்த விரல் நுனி பார்த்தா 3 எண்ணிக்கை. மறுபடியும் வலது கட்ட விரல் நல்லா மேல கீழே. கழுத்தை சரிக்க கூடாது. தனிய விழிகளை தான் 3 எண்ணிக்கை. பின்பு மூக்கு கிட்ட அந்த கட்ட விரலை கொண்டு வந்து நேர நேற்றம் நல்லா தள்ளி நேற்றம். அது ஒரு 3 எண்ணிக்கை செய்யலாம். சரி, இது ஆறுதலா கூடிய நேரம் எடுத்து செய்யலாம். வாழ்த்துக்கள். இப்ப நாங்க மூச்சு பயிற்சி பஸ்திரிக்கலாம். மூச்சை கை இடிபட்டு போம், தள்ளி இருக்கணும், இடிபடாதபடி. மேல உயர்த்திக்க மூச்சு எடுத்து கொண்டு போறது வெளியில தான். வாய் திறக்க கூடாது. காரணம் வாய் மூடி இருக்கணும். மூச்சு மூக்கு துவாரத்தால மட்டும்தான் மூச்சு வெளியேறும். இதை நீங்க எத்தனை எண்ணிக்கை வேணுமோ அல்லது மேல போய் ஒரு 3 4 வினாடிகள் நின்றுட்டு கீழே தள்ளி விடலாம். அது உங்களோட வசதிப்படியான. மேல போற கை வேகத்துக்கு கொண்டு வரும். அந்த மூச்சு வெளியில போய் நல்ல வேகமா வெளியில வர வேணும் என்றது உண்மை. சிறப்பு. இப்ப நாங்க நாடி சக்தி பிராணாயாமம், நாசிகா முத்திரை, கை சின்முத்திரை மடியில வச்சிருப்போம். ஆறுதலா 3 சுற்று. அதாவது வலது இடது மூக்குத்துவாரத்துல இருந்து எடுத்து வலது மூக்குத்துவாரத்தால வர்றது,
வலது மூக்குத்துவாரத்தால எடுத்து இடது மூக்குத்துவாரத்தால விட்டு அது ஒரு சுற்று, அது மாதிரி 3 சுற்று செய்யலாம். நிமிர்ந்திருக்கணும், கண்கள் மூடி இருக்கணும், நல்ல ஆறுதலா செய்யலாம். சிறப்பு, வாழ்த்துக்கள். நிறைவாக நாங்க நிறைய மூச்சு உள்ள கிடத்து வாயால வெளியில விட போறோம். அது 3 எண்ணிக்கை. அதனால ஆழமான உள்மூச்சா இருக்கணும். வாயால வெளிவிடும் போது வயிற்றுக்குள்ள இருக்கிற காற்றெல்லாம் வெளியில விட, அது மாதிரி. ரெடி? பாடி இந்த மாதிரி வெளியில தள்ளி இன்னும் எவ்வளவு காற்று இருக்கோ அவ்வளத்தையும் வெளியில தள்ளுற மாதிரி அந்த பயிற்சி இருக்கிறது. நான் செய்ய 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 பயிற்சி செய்ய பிராமரி பிராணாயாமம் நான் செய்து கொள்ளலாம். இப்ப அழகா நிமிர்ந்திருந்து நான் இப்ப இருக்கிறது அரை பத்மாசனம். ஒரு கால் மேல போட்டிருந்தா அது அரை பத்மாசனம். உங்களை மூடி உடல் உறுப்போட பேசுற நேரம் இது. நிமிர்ந்திருந்து ஒவ்வொரு நாள் காலையும் இந்த பயிற்சியை நான் செய்கிறேன். என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் நல்ல எந்த ஒரு நோயோ வருத்தமோ இல்லாம எல்லாம் சீரா இருக்குது. இந்த மூட்டுகள் சீரா இருக்குது, என்னுடைய ரத்தோட்டம் சீரா இருக்குது, உச்சி முதல் உள்ளங்கால் வரை என்னுடைய சுரப்பிகள் எல்லாம் சரியா இருக்குது. என்னுடைய அத்தனை உடல் உறுப்பும் தன்னுடைய வேலையை செய்து நல்ல உற்சாகமா இருக்கிறது. இந்த அழகா உடல் உறுப்போட பேசுற நேரம். குதிக்காலுக்கு மேல உள்ள கணுக்கால் பகுதி, முழங்கால்களுக்கு கீழே உள்ள பின்பகுதி, பின் தொடை பகுதிகள் இரண்டும், புஷ்டபாகம், தண்டுவடம், முள்ளந்தண்டு என்று முதுகில உள்ள அத்தனை உறுப்புகள், கழுத்து பகுதி, எங்களுடைய புஜங்கள் 2 புஜங்கள், முழுமையான கைகள், முழங்கைகள் இரண்டும், முழுமையான உள்ளங்கை, விரல்கள், நகங்கள், ரெக்கைகள் எல்லாவற்றையும் மணிக்கட்டுகள் எல்லாம் வைத்து மீண்டும் முழங்கைகளுக்கு வந்து, தோல் மூட்டுகளுக்கு வந்து, தலைப்பகுதிக்கு முடிப்பகுதி, தலைமுடியில் அத்தனை ஒவ்வொரு முடி வேர்க்கால்கள், எங்களுடைய உச்சி, தலையில் உள்ள அத்தனை உறுப்புகள், எங்களுடைய நெற்றி பகுதி, கண்கள், காதுகள், மூக்கு துவாரங்கள், எங்களுடைய கண் வெளி மடல்கள், கன்னங்கள், எங்களுடைய பற்கள், நாக்குகள், உள்நாக்கு, எங்களுடைய உதடுகள், நாடி, கன்னங்கள், கழுத்து பகுதி, எல்லாவற்றினுடைய உள்ளுறுப்புகள் எல்லாவற்றையும் இணைத்து எங்களுடைய நெஞ்சு பகுதி, மார்பகங்கள், நெஞ்சு பகுதியில உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், வயிற்று பகுதியில உள்ள அத்தனை ஒவ்வொரு உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றாய் இணைத்து அடி வயிற்று பகுதி, எங்களுடைய முன் தொடை பகுதிகள் இரண்டும், முழங்கால்கள், முழுமையான முழங்கால்கள் இரண்டையும் இணைத்து முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதி, கணுக்கால் பகுதி, முழுமையான பாதம், ஒவ்வொரு விரல்கள், நகங்கள், ஒவ்வொரு சின்ன விரல்ல இருந்து 2 பக்கமாக ஒவ்வொன்றாய் இணைத்து என்னுடைய அத்தனை உடல் உறுப்புகள் எல்லாம் சீராக இருந்தது. ஏதோ ஒரு இடத்துல நோவோ வலியோ இருந்தா அதை விட்டு போயிட வேண்டும் என்று சொல்லி அதை விரல் ஆட்டி அதை வெளியில திரட்டி வெற்ற வேண்டும். தேகமே தேற்றும் என்றால் இவருடைய வாசகத்தோட சேர்த்து இறை திகைகளையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து நிமிர்ந்திருந்து சாதாரண மூச்சோட ஒன்றோடு ஒன்றோடு உடனடி கண்களுக்கு மேல ஒட்டி 2வது வழியாக ஒட்டி நிறைவாக உடனடி ஒட்டி கண்களுக்கு மேல உள்ளங்கையை வச்சிருக்கிறோம். உள்ளங்கையை கீழ் நோக்கி இருக்கும்போது விரல்களினூடாக என்னுடைய முதல் பார்வை நிறைவாக்கி கொள்வோம். ஒடிவன் நினைந்த பாமத்த உறவுகளுக்கும் பாமத்தத்துக்கும் மனிதர்களுக்கு நன்றி கூறி மீண்டும் இன்னொரு காலை பொழுதில் சந்திக்கலாம். எல்லாரும் வடிவா செய்யறீங்க, உற்சாகமா செய்யறீங்க. இந்த ஆசனம் இந்த பெயர்கள்ல எந்த வித அதுக்குள்ள இருந்தாலும் தவறில்லை. நீங்க செய்வீங்கன்றது தெரியும். அத்தனையும் பயிற்சி எடுங்கோ, செய்யுங்கோ, ஆர்வம் எடுத்துக்கொள்ளுங்கோ. இந்த நாள் இவ்வளவு நேரம் செய்த பயிற்சியை இன்னொரு தடவை இந்த நாள் முடியறதுக்குள்ள செய்ய வேணும்ன்றதான் எங்களுடைய விருப்பம். செய்வீங்க என்று கேட்டபோது கேட்டு யோகா இன்று என்னுடைய 55வது அங்கத்தோட நிறைவேறுகிறது. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி சார். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம் ரஜினி. வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி ரஜினி. நன்றி. வருகின்றது யோகா பயிற்சி ஆசிரியர் தர்ஜினி சண்முகநாதன் அவர்கள் மற்றும் எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.